இன்றைக்கி நாம் ப்ருசல்ஸில் இருக்கிறோம். ப்ருசல்ஸில் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாக்லேட். அது இல்லாமல் ப்ருசல்ஸில் நிறையா விஷயம் பார்க்குறதுக்கு இருக்குது. ஸோ இன்றைக்கி அதை தான் பண்ண போகிறோம். ஒரு இடத்துக்கும் ஜஸ்ட் பை வாக் லெட்ஸ் see what is there. சிட்டி காலையிலே ரொம்ப பிஸியாக இருக்குது. ஏன்னா ராத்திரி பார்ட்டிக்கு வந்தவங்க இன்னமும் குடிச்சிட்டு இருக்கிறாங்க. குடிச்சிட்டு ஃபுல்லாக ரோட்லலாம் ஒரே ஆட்டம், பயங்கர ஆட்டம் பாட்டம். அடுத்து எங்கே போகிறோம் அப்படின்னாக்கா பிளாக் டவர். அந்த பிளாக் டவரை தான் மேப்பில் தேடிட்டு இருக்கிறேன் எங்கே இருக்குன்ட்டு. வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். இங்கே இருக்குது சர்ச்சு டவரு. பின்னாடி நீங்கள் பார்க்குறீங்களா, இதுதான் அந்த டவர், பிளாக் டவர். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக வந்து கல் வச்சே கட்டியிருக்காங்களாமா. ஸோ வழக்கமாக இந்த மாதிரி ஓல்டு பில்டிங் கட்டும்போது கல் வச்சு தான் கட்டுவாங்க, வேற என்ன வச்சு கட்டுவாங்கன்னு தெரில. ஒன்று. அடுத்தது வந்து இது 13th century சேர்ந்த ஒரு பில்டிங். இந்த டவர் மட்டும்தான் வந்து இங்கே இருக்குது. மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக மாடர்ன் பில்டிங்ஸ். இதுதான் அந்த சென்ட் கேத்ரின் சர்ச். ரொம்ப பழைய பில்டிங்காக இருக்குது. அதுக்கு முன்னாடி நாம் பார்த்த சர்ச்சு பேக் சைடு, இப்போ வந்து இது ஃப்ரண்ட் சைடில் பார்க்குறது. ஏர்லி மார்னிங்காக வந்ததால் இங்கே யாருமே இல்லை. ஸோ ஃப்ரீயாக இருக்குது பார்க்குறதுக்கு. இன்கேஸ் நீங்களும் வந்து யாருமே இல்லாமல் ஃப்ரீயாக பார்க்கணும் இல்லை ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு காலையிலே வந்தீங்கன்னா யாரும் இருக்க மாட்டாங்க. இந்த சர்ச்சு 17th century கட்டியிருக்கிறாங்க. என்ன இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் பார்க்குறதுக்கு இருக்குன்னா நிறையா பெயிண்டிங்ஸ் இருக்காமா. ஒர்த் சீயிங் த பெயிண்டிங்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா ஹெட் செனிக்கே அதான் பார்க்க போகிறோம். அது என்னன்னு தெரியல, வாங்க போய் பார்க்கலாம். இதுதான் அந்த நெக்ஸ்ட் பார்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. ஹெட் செனிக்கேவுக்கு இன்னொரு பேர் இருக்குது, சினிக்கே பீஸ் அப்படின்ற பேர் தான். இந்த ஸ்கல்ப்சர் பார்த்தீங்கன்னா 1998 டாம் ஃப்ரான்சன் அப்படின்றவர் தான் வந்து செஞ்சுருக்காரு. என்ன ஒரு க்ரியேட்டிவிட்டி பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இது ஒரு ஜஸ்ட் ஒரு பெயிண்டிங். இந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்குது. வரைஞ்சாங்களா இல்லை ஒட்டி வச்சுருக்காங்களான்னு தெரியல. இவங்கெல்லாம் யார் என்னன்னு தெரியல. ஒருவேளை பெரிய தலைவருங்களா இருப்பாங்களோ. நான் சொன்ன இன்னொரு பெயிண்டிங் இங்கே இருக்கு பாருங்க பின்னாடி. இதுதான் டின்டின். அடுத்து நீங்க பார்க்க வேண்டிய இன்னொரு இடம் இங்க பின்னாடி இருக்கிற சன் ஸ்கொயர். ஹலோ, அடுத்து நம்ம பார்க்க போறது கிராண்ட் பேலஸ். 1695 பார்த்தீங்கன்னா அப்பப்போ வார் வந்ததால் நிறைய டெமாலிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரெஞ்ச் ட்ரூப் வந்து இங்கே டெமாலிஷ் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போது இந்த கிராண்ட் பேலஸ் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் டூரிஸ்ட் அட்ராக்ஷன். இன்னொரு விஷயம், 2 வருஷத்துக்கு ஒரு தடவை ஃப்ளவர் கார்பெட் அப்படி பண்ணுவாங்களாமா. ஃப்ளவர் கார்பெட்னா பார்த்தீங்கன்னா இங்கே இந்த இடத்துல ஃபுல்லாக ஃப்ளவர் வச்சு கார்பெட் மாதிரி பண்ணுவாங்க அப்படி சொல்லி போட்டிருக்காங்க. அது வந்து ஒன் ஆஃப் த ஈவெண்ட்.
இப்போ நீங்கள் பார்க்குறது இன்னொரு முக்கியமான அட்ராக்ஷன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு பிரான்ஸ் சிலையில் செஞ்ச ஒரு குட்டி பையன் ஃபவுண்டனில் ஒன்றுக்கு போகிற மாதிரி ஒரு சிலை. இந்த சிலை பார்த்தீங்கன்னாக்கா 15th century சேர்ந்த சிலையாம்மா இது. அது மட்டும் இல்லாமல் இதை வந்து வச்சது வந்து 1618 இல்லைன்னா 19 அப்படி சொல்கிறாங்க. பாவம், அவங்களே கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. அப்புறம் நீங்கள் பார்க்குறது வந்து ஒரிஜினல் வெர்ஷன் கிடையாது. ஒரிஜினல் வெர்ஷன் வந்து 1619 செஞ்சு வச்சுருக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து நிறையா தடவை டெமாலிஷ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் காணாமல் போயிருக்கு. அதனால் இப்போ நீங்கள் பார்க்குறது 1965 வெர்ஷன் தான் இது. இந்த சிலையோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 55.5 சென்டிமீட்டர், அதாவது 21.9 இன்ச். தம்பியை குறைச்சி எடை போட்டுறாதீங்க. தம்பிக்கு ஃபேன்ஸ் அதிகம் வேர்ல்டு லெவலில். ஒரு நாளைக்கு 30,000 டூரிஸ்ட் வந்து பார்க்குறாங்களாம். என்னோடு சேர்ந்து நீங்களும் பாட்டு பாடுங்க அப்படி சொல்கிறாங்க. என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். See you next time. Until then, bye bye from Rajesh. Cheers.